ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்வராஜ் பார்ட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளோட பழைய யூடியூப் சேனல் இப்போ நம்மள்ட்ட கிடையாது. அதனால இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே அஹ், எந்த சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலுமே அதை இந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்வராஜ் பார்ட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேவா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திரும்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஆரம்பிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஸ்வராஜ் பார்ட்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்வராஜ் பார்ட்டிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்வராஜ் பார்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்சிஎம் பார்த்துக்கணும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை கிட்டத்தட்ட அதில் என்ன நடந்தது, போனது வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாதவங்க நான் வேணா இன்னொரு தடவை அந்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப அப்லோட் பண்றேன். இப்போ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட அந்த ஏன் ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு, அதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஆக்சுவலா காந்திஜி 1915ல இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. எப்போ வந்திருப்பாங்க? 1915ல. இதுக்கப்புறம் அவங்க நிறைய நடத்துவாங்க. சம்பரன் சத்தியாகிரகா, அப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டே வருவாங்க. 1919ல ரவுலட் சத்தியாகிரகாவை நடத்துவாங்க. அதற்கப்புறம் 1921ல நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்துவாங்க. இது எதற்காகனா, இந்த ரவுலட் சத்தியாகிரகா நடத்தும் போது இந்த ரவுலட் சத்தியாகிரகால ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் இதுல நடந்திருக்கும். இதுலதான் ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதோட ஒரு தொடர்ச்சியா என்சிஎம் நடத்துவாங்க. அப்போ இறந்தவர்களுக்கு தீர்வு காணணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடையாது, அதாவது நம்மளே ஆண்டுக்கிட்டோம், ஆனா மேல பிரிட்டிஷ்காரன் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல்ல கொண்டு போறதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீடம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடத்தப்படலை. அதை நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த என்சிஎம் இருக்குல்ல, இதுல காந்தி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு, 1 இயர்ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஆனா காந்திஜியால அது பண்ணிருக்க முடியாது. ஏன்னா 1921ல ஆரம்பிச்சது 1922 தாண்டியும் போயிட்டு இருக்கும் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செஷனை இதுக்கு மேல நம்ம தள்ளிக்கிட்டும் போக முடியாது. ஏன்னா ரொம்ப நீளமா போகவே நமக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிடாது. அதுவும் இல்லாம 1 வருஷத்தை தாண்டிடுச்சு. அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இந்த மாஸ் கெப்பாசிட்டி மாசஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு லாஸ்டா ஃபீல் பண்றாங்க. ஒன்னும் பெருசா நமக்கு சுதந்திரம் ஒன்றும் கிடைக்கலையே இன்னும் அப்படின்ட்டு. அப்போ பெரிய யங் லீடர்ஸும் கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி ஜவஹர்லால் நேரு அவரெல்லாம் 1930ஸ்ல தான் எமர்ஜ் ஆகக்கூடிய ஹீரோஸ். 1930ஸ்ல தான் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு இவங்களோட வீரியம் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம காந்தி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை வச்சு நம்ம இந்த இதை வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன்ட்ட தோத்து போயிட்டோம், பிரிட்டிஷ்காரனை எதிர்க்க முடியல அப்படின்றத நம்ம காட்டுறதை தாண்டி நம்மளே விலகிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்ணும்போது தான் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது பேரு தான் சௌரி சௌரா இன்சிடென்ட். இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் உத்தரப்பிரதேஷ்ல நடக்கும். உத்தரப்பிரதேஷ்ல சௌரி சௌரா இன்சிடென்ட் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல. சௌரி சௌரா இன்சிடென்ட் எங்க நடக்கும்? உத்தரப்பிரதேஷ்ல நடக்கும் சௌரி சௌரா இன்சிடென்ட். இதுல என்ன நடக்கும்னா, இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் இதுல
சாரி, இதுல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனே எரிப்பாங்க. இந்த சௌரி சௌரா வந்து கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடக்கும். இந்த கோரக்பூர் கிராமம் வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே ஃபயர் பண்ணிடுவாங்க. யாருன்னா அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிடுவாங்க. அதை ஒரு காரணமா காட்டி காந்தி வந்து என்சிஎம் சஸ்பெண்ட் பண்ணுவார். என்சிஎம் சஸ்பெண்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா சௌரி சௌரா, இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் தான் அதற்கான காரணமா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இத வந்து காந்திஜி மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு. அதாவது இந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டின்னு இருக்கும், அவங்க எடுத்த முடிவு. ரெண்டாவது வந்து கோவத்துல நீங்க பெசன்ஸ் எல்லாம் சொல்றத கேட்க மாட்டீங்க, அதனால காந்தி என்ன சொல்றாரு, நீங்க இனிமே டாக்ஸே கட்டிக்கீங்க அப்படின்றாரு. இப்ப இதுல என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து காந்தி வந்து இங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரு, காந்தி வந்து இங்க ஏதாவது மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பாரு, இல்ல மக்கள்கிட்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பாரு அப்படின்னு இவருக்கு பின்னாடி போனவங்க எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்துல வந்து இவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா இது இந்த மாதிரியே நம்ம விட்டுக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும். அதாவது பவர் வேணும். பவர் எப்படி வரும் அப்படின்னா எலெக்ஷன்ல நின்னாதான் பவர் வரும். நம்ம இன்னும் பெட்டிஷனே பண்ணிக்கிட்டு போராடிட்டு இருக்க முடியாதுன்ட்டு இதுல இருந்த, அதாவது காங்கிரஸ்ல இருந்த லீடர்ஸ் யாரெல்லாம் இவரோட செயல்பாடு பிடிக்கலையோ அவங்க ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று ரைஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் சௌரி சௌரா இன்சிடென்ட், அதாவது என்சிஎம் முடிஞ்சோடனே சௌரி சௌரா இன்சிடென்ட் முடிஞ்சோடனே ஸ்வராஜ் பார்ட்டி, அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 1922ல என்சிஎம் வந்து டிக்ளைன் ஆயிடும். டிசம்பர்ல வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் காங்கிரஸ்க்கு வந்து டிசம்பர் மந்த்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அந்த கான்ஃபரன்ஸை வந்து தலைமை தாங்கினவர் வந்து யாருன்னா இந்த தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து சிஆர் தாஸ் தான் தலைமை தாங்குவாரு. சிஆர் தாஸ் என்ன பண்ணிடுவாரு, எங்க நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். கயா எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கிற இடத்துல நடத்துவாங்க. அதனால பீகார்ல இப்போ வந்து இது வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாரு. யாரு, இந்த சிஆர் தாஸ். அதாவது நம்ம பவரை கேப்சர் பண்ணிட்டு ஒரு கவுன்சில் என்ட்ரி ப்ரோக்ராம் மாதிரி, அதாவது நம்ம வந்து அந்த சட்டசபைக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். ஆனா அதுக்கு காந்திக்கு விருப்பம் இல்லாதனாலே அந்த தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்படும். அப்ப இந்த கோவத்திலேயே சிஆர் தாஸ் ஒரு பார்ட்டியை உருவாக்குவாரு, அதுதான் ஸ்வராஜ் பார்ட்டி. புரியுதா ஏன் ஸ்வராஜ் பார்ட்டி வந்தது, அதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு. இதை வெறும் சிஆர் தாஸ் மட்டும் கிடையாது, இந்த ஸ்வராஜ் பார்ட்டியை சிஆர் தாஸ், அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேரு ஒரு பெரிய வக்கீலா இருப்பார், அவர் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு இத ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1922ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஸ்வராஜ் பார்ட்டியை பத்தி படிக்கணும்னா ஸ்வராஜ் பார்ட்டி ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் ஆகுறதுக்கான மிகப்பெரிய ரீசனா நம்ம பாக்குறது என்ன, ஒண்ணு வந்து சௌரா இன்சிடென்ட் வந்து நடக்கும். அதுல வந்து என்சிஎம் வந்து வித்ரா பண்ணிடுவாங்க. திரும்ப அந்த 1922ல நடத்தப்பட்ட அந்த காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சிஆர் தாஸ் ரெசல்யூஷன் வந்து தோற்கடிக்கப்படும். அப்போ அதுல ஒரு கோவத்தோட சிஆர் தாஸ் வந்து என்ன பண்ணுவாரு, ஸ்வராஜ் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்வராஜ் பார்ட்டியோட ஒரு பேசிக்ஸ். இப்போ இந்த ஸ்வராஜ் பார்ட்டினா என்ன, இவங்க எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, இவங்க என்னென்னதான் அச்சீவ் பண்ணாங்க, லேட்டரா அந்த பார்ட்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் என்ட்ரி. கவுன்சில்னா எப்படியாச்சும் உள்ள போகணும், சட்டசபைக்குள்ள போகணும்.
ரெண்டாவது, இத வந்து ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து எதிர்க்கணும். கவர்மெண்ட் பாலிசியை வந்து எதிர்க்கணும். மூணாவது வந்து பொதுமக்களோட நலன். பொதுமக்களுக்கு வந்து எதெல்லாம் நலனா படுதோ அதெல்லாம் அங்க கொண்டு போய் நம்ம பேசணும். அடுத்தது வந்து பியூரோக்ரசி. அதாவது இந்த இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இப்ப எதுக்கு எக்ஸாம்க்குலாம் போறோம், பியூரோக்ராட் ஆகுறதுக்கு. அப்போ அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ்கார காலத்துல பியூரோக்ரஸிங்கிறது வந்து பிரிட்டிஷ்காரனால மட்டும்தான் ஆக முடியும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் இருந்தது. அதுவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ரொம்ப ஈஸியா வந்து ஒரு சிவிலியன் மேல அவங்களோட வெறுப்பை காட்ட முடியும். அப்போ அது அந்த பியூரோக்ரஸியை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களோட பவரை கம்மி பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்குலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இவங்களெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருந்தது. கடைசியா இவங்களோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க கவுன்சில் என்ட்ரி தான் போகணும், ஆனா அகைன்ஸ்ட் ஆபீஸ் அக்செப்டன்ஸ். ஆபீஸ் அக்செப்ட் பண்றதுக்கு எதிரா இருந்தாங்க. புரியுது? ஆபீஸ் அக்செப்ட்னா என்னன்னா, இதை இவங்க விரும்பல. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தவர் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவாவோ ஆகுறாரு. அவருக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தா அவர் இதை எடுத்துக்க மாட்டார். நான் மக்களோட குறையை தான் தீர்க்க வந்திருக்கேன், உன் கவர்மெண்ட்ல ஒரு ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறதுலயும் அவங்க தீர்மானமாக இருந்தாங்க. அதை வந்து எப்படி சொல்றதுன்னா, ரொம்பவே ஒரு இதோட இருந்தாங்க. அடுத்தது வந்து ஜஸ்ட் a minute. இப்போ இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், இவங்க ஏன் ஃபார்ம் ஆனாங்க எதனாலன்னு பார்த்தாச்சு. ஸ்வராஜ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எதனால இவங்களை வந்து காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாங்க, ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டால் பாய் பட்டேல். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஸ்வராஜ் பார்ட்டியில வந்து இந்த ப்ரோ சேஞ்சஸா வெளில வருவாங்கல்ல, எங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல இது பண்ணணும், கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போ வரக்கூடிய மிகப்பெரிய லீடர்ஸ் யாருன்னா சிஆர் தாஸ், அப்புறம் வந்து மோதிலால் நேரு, விட்டால் பாய் பட்டேல், இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாருமே வெளில வருவாங்க. ஏன் சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் வந்து கவுன்சில் என்ட்ரி ப்ரோக்ராமா ஆதரிச்சவங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையுமே நிறைய பேர் வருவாங்க. இப்போ இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து இவங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் விட்டு வெளில வந்தனா, விட்டால் பாய் பட்டேலை வந்து லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஆக்கியிருக்காங்க. ஆக்க முடிகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த இடத்துல இருந்தாங்க. அதாவது லோக்சபாவோட ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இன்னியேட்டம். அன்னைக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட், அந்த சென்ட்ரல் அசம்பிளியோட பிரசிடென்ட் ஆக்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து வேற என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காமனான ஃப்ரண்டா இருந்தாங்க. அதாவது எல்லாருக்குமான குரலா இருந்தாங்க. ஒரு இப்ப ஜின்னா இருந்தாரு, ஒரு முஸ்லீமோட ரெப்ரசன்டேட்டிவா லேட்டரா அவரை பார்த்தாங்க. அப்போ இவர்கள் வந்து வெறும் ஹிந்துக்காக மட்டும் இல்ல, ஹிந்து முஸ்லிம் யூனிட்டிக்காக இருந்தவர்கள். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் போய் அந்த இடத்துல பேசுவாங்க. கவர்மெண்ட் பாலிசியை வந்து இவர்களோட ப்ரொபகண்டா, இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மூலமா அந்த வீக்னஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கவர்மெண்ட் பாலிசியோட வீக்னஸ். இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த கேள்வி நேரத்தில், அதுதான் கவர்மெண்ட் பாலிசியோட வீக்னஸை அன்னைக்கே இது பண்ணாங்க. சில நேரங்கள்ல இவங்க எந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய பில்ஸ் எல்லாம் இவங்க வந்து எதிர்த்திருக்காங்க. சில பில்ஸ் எல்லாம் வரவிடாம தடுத்திருக்காங்க. இப்போ 1928 பப்ளிக் சேஃப்டி பில்னு ஒண்ணு வரும். இந்த பப்ளிக் சேஃப்டி பில்லுங்கிறது ரொம்ப முக்கியம்.
நிறைய கொஸ்டின்ஸ் இதுல என்ன கேட்பாங்க. இந்த பப்ளிக் சேஃப்டி பில்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பப்ளிக் சேஃப்டி பில்ல இந்த பில் வந்து ஒரு அன்டிசைரபிள் ஃபாரினர்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டை எதிர்த்து எந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே திரும்ப தூக்கி அவங்கவுங்க நாட்டுக்கே அனுப்பிடும், டிபோர்ட் பண்ணிடும், இல்ல அவங்கள வந்து பேன் பண்ணிடும், அவங்க ஊருக்கு வராத அளவு, இல்ல ஜெயில் பண்ணிடும். அப்படி பண்ணக்கூடிய பவர்ஸை தரதுதான் இந்த பப்ளிக் சேஃப்டி பில். ஏன்னா இந்த 1928 வந்து நிறைய கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் வரும். கம்யூனிஸ்ட் இவனுங்க வந்து கேபிட்டலிஸ்டிக் மோட்டிவ், பிரிட்டிஷ்காரன், இவங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் பிடிக்காது. அன்னி பெசன்ட் போன்ற பலர் வந்து இங்க நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து ஊக்குவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பிரிட்டிஷ்காரனுக்கு பிடிக்காது. அப்போ இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான பில்ஸை கொண்டு வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க இதா இருந்தாங்க. அதனால இந்த பில்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ண மிகப்பெரிய பங்கு மட்டுமல்லாமல் இதெல்லாம் வரவிடாம செஞ்சது ஸ்வராஜ் பார்ட்டி. புரிஞ்சுதா? இப்போ இந்த ஸ்வராஜ் பார்ட்டி நல்லா போயிட்டு இருக்கும். லேட்டரா என்ன ஆகும்னா, இந்த ஸ்வராஜ் பார்ட்டிலே ஒரு பிரச்சனை வரும். எப்படி காங்கிரஸ்ல ரெண்டா பிரிஞ்சதோ இந்த ஸ்வராஜ் பார்ட்டி ரெண்டா உடையும். ஒரு பக்கம் ஸ்வராஜிஸ்ட் அப்படிம்பாங்க, ஸ்வராஜிஸ்ட், இன்னொரு பக்கம் ரெஸ்பான்சிபிஸ்ட். ரெஸ்பான்சிபிஸ்ட் ரெண்டா பிரிவாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிஸ்ட் யாருன்னா, எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க, எனக்கு மினிஸ்டர் வேணாம், நான் மினிஸ்டர் ஆக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரா பிரிவாங்க. எனக்கு மினிஸ்ட்ரியல் போஸ்ட், அதாவது அகெயின்ஸ்ட் ஆஃபீஸ் அக்செப்டன்ஸா இருந்தா அவங்க மினிஸ்டர். அதாவது ஸ்வராஜோட கொள்கையே தான், நான் வந்து மக்களோட பிரதிநிதியா இருப்பேன் ஆனா மினிஸ்டர் ஆக மாட்டேன் அப்படின்றது. இது வந்து அகைன்ஸ்ட் ஸ்வராஜ் ஐடியாலஜி ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கு ஆப்போசிட்டா இருந்தது. அதனால ரெண்டு குழுவா பிரிஞ்சாங்க. இதனால ஒரு கட்டத்துல வந்து ரெண்டாவே உடஞ்சிருச்சு. இப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப கேல்கர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒரு பெரிய சுதந்திர வீரர் கேல்கர், லாலா லஜபதி ராய், அப்புறம் மதன் மோகன் மாலவியா, இவர்கள் எல்லாம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிஸ்ட். இவங்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிஸ்ட். இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஆபீஸ வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஆபீஸ் அக்செப்டன்ஸ்க்கு வந்து குரல் கொடுத்தவர்கள். அப்போ இதுல ரெண்டா பிரிஞ்சிருச்சா, இங்கே ரெண்டா உடஞ்சிச்சா. இந்த காலகட்டம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாரு, சிஆர் தாஸ், இவரு தான் ஃபவுண்டர். இவர் என்ன பண்ணிடுவாருன்னா செத்துருவார். இவரு செத்தோன்னு சுத்தமா உடஞ்சு போயிடும் இந்த பார்ட்டி. அப்போ உடஞ்சு போனோன்னு என்ன ஆகும்னா, திரும்ப 1929ல லாகூர்ல ஒரு செஷன் நடக்கும். காங்கிரஸ் அதுவும் எப்போதும் டிசம்பர்ல தான் நடக்கும். இந்த செஷன்ல திரும்ப மர்ஜ் பண்ணிடுவாங்க. என்னத்தனா ஐஎன்சி, மர்ஜ் வித் ஐஎன்சி. இவ்வளவுதான். 1922ல போத்கயால, பீகார்ல உள்ள போத்கயால சிஆர் தாஸ் பிரசிடென்டா இருப்பாரு. அவரோட ரெசல்யூஷன் வந்து டிஃபீட் ஆகிருக்கும். அதனால ஸ்வராஜ் பார்ட்டிய உருவாக்கி இருப்பாங்க, எமர்ஜ் ஆயிருக்கும் 1922ல. 1929ல லாகூர் செஷன்ல சிஆர் தாஸ் இறந்ததுக்கு அப்புறம் 1928ல இவர் கிட்டத்தட்ட இறந்துருவாரு. அப்புறம் ஒன்னாயிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்த அச்சீவ்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு, அவங்க எதனால பிரிஞ்சு வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க,
அவங்களோட டிராபேக் எந்த இடத்துல ஆரம்பிச்சது, திரும்ப எப்படி சேர்ந்தாங்கன்னு பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வரக்கூடிய வீடியோவில் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம்.